அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகிறார். அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு விசாரணைக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகியிருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இதுவரை 8 முறை சம்மன் அனுப்பியும் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் இது தொடர்பாக அவர் டெல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். ஆனால் அவருக்கு நிவாரணம் அளிக்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. வேண்டுமானால் அவர் விசாரணை நீதிமன்றத்தை நாடி அமலாக்கத்துறை விசாரணைக்காக நேரில் ஆஜராவதிலிருந்து நிவாரணம் கோரலாம் என்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் இருக்கக்கூடிய ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் தற்பொழுது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன. தொடர்ச்சியாக 8 முறை சம்மன் அனுப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகவில்லை. இதற்கு எதிராக அவர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தும் அவருக்கான உரிய நிவாரணம் கிடைக்காத நிலையில் தற்பொழுது மீண்டும் விசாரணை நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அமைச்சர்கள், தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவினுடைய மகள் கவிதா நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இந்த சம்மனுக்கு கெஜ்ரிவால் ஆஜராகாமல் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகி இருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.